முதல்வராக மாறுகிறாரா நிதிஷ்குமார்? முக்கிய துறைகளை கைவசப்படுத்திய பாஜக. பீகாரில் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வரானாலும் உள்துறை, சட்டம் போன்ற முக்கிய துறைகள் பாஜக வசம்தான் சென்றுள்ளது. பீகார் மாநிலத்துல சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஜனதா தளம் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கு. இந்த தேர்தலில் தலா 101 தொகுதிகள்ல பாஜகவும் ஜனதா தளமும் போட்டியிட்டன. இதுல பாஜக கிட்டத்தட்ட 89 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. நிதிஷ்குமார் முதலமைச்சராக மீண்டும் தொடர்வார் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில அமைச்சர்கள் யார் யார், அவர்களுக்கான துறை என்ன என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், இத்தனை ஆண்டுகளாக முதலமைச்சராக உள்துறையை தன்வசம் வைத்திருந்த நிதிஷ்குமாருக்கு இந்த முறை உள்துறை இல்லை. அவருக்கு பொது நிர்வாகம், அமைச்சரவை நிர்வாகம், கண்காணிப்பு ஆகிய துறைகள் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு முதல் நிதிஷ்குமார் வசம், அதாவது ஐக்கிய ஜனதா தளம் வசம் இருந்த உள்துறை பாஜக வசம் சென்றிருக்கு. பாஜக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏவும் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சருமான சாம்ராட் சௌத்ரிக்கு உள்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 26 அமைச்சர்கள்ல முக்கிய துறைகளை பாஜக தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க. பாஜக வசம் சென்றிருக்கக்கூடிய துறைகளை கீழே காணலாம். சாம்ராட் சௌத்ரி உள்துறை, மங்கள் பாண்டே சட்டம் ஒழுங்கு, நிதிஷ் நவீன் சாலை மேம்பாடு, நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி, ராம்கிரிபால் யாதவ் விவசாயத்துறை, அருண் சங்கர் பிரசாத் சுற்றுலா, கலை, கலாச்சாரம் மற்றும் இளைஞர் நலன், ஸ்ரேயாசி சிங் தகவல் தொடர்பு மற்றும் பொது தொடர்பு விளையாட்டு, திலீப் ஜெய்ஸ்வால் தொழில் நிறுவனங்கள், சஞ்சய் டைகர் பணியாளர்கள் மேலாண்மை, சுரேந்திர மேதா கால்நடை மீன்வளத்துறை, நாராயண பிரசாத் பேரிடர் மேலாண்மை, லகேந்திர பஸ்வான் ஆதி திராவிட பழங்குடியின நலத்துறை, ரமானிபத் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, பிரமோத் சந்திர பன்ஷி கூட்டுறவு சுற்றுச்சூழல் வனத்துறை. பறிபோன முக்கிய துறைகள் என்னவென்றால், ஒரு மாநிலத்தின் முக்கிய துறைகளான உள்துறை, தொழில்துறை, சட்டம், தகவல் தொடர்பு, விவசாயம் என முக்கிய துறைகள் அனைத்தும் தற்போது பாஜக வசம் சென்றுவிட்டது. ஐக்கிய ஜனதா தளத்தின் உதவியோட மத்தியில் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சியமைத்த பாஜக தற்போது பீகாரில் கோலோற்ற தொடங்கியிருக்காங்க. பீகாரில் ஐக்கிய ஜனதா தள முதலமைச்சர் பதவியை மட்டுமே தன்வசம் வைத்திருந்தும் உள்துறை, தொழில்துறை, சட்டம் போன்ற அனைத்து முக்கிய துறைகளையும் கூட்டணி கட்சியிடம் இழந்து நிற்பது அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளத்தின் உதவியோட மத்தியில் ஆட்சி வசிக்கும் பாஜக ஐக்கிய ஜனதா தளத்தின் அதிகாரத்தை குறைக்கும் போக்காகவே இந்த அமைச்சரவை பொறுப்பு வழங்கல் கருதப்படுவதாக அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதன் மூலம் 10வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை பொம்மை முதல்வர் போல மாற்றும் செயலாகவும் இது உள்ளதாக அரசியல் நிபுணர்கள் இந்த அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கல் உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தன்னுடைய கட்சியினருக்கு முக்கிய பொறுப்புகளை வாங்கி தராத நிதிஷ்குமார் மீது கட்சியினர் மத்தியில அதிருப்தியும் உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.